நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இறங்கிட்டானா? அட நீ கடைசி என்னதாப்பா சொல்ற? ஒரே 10,000 ரூபா தானே. ஏய் என்னப்பா நீ இப்படி சொல்ற? பாத்து சொல்லுப்பா. ஒரே 10,000 ரூபா தானே. அதுக்கு மேல குறைக்க மாட்டியா? கட்டா தானே. அட என்னப்பா கடைசியா சொன்னவளே வாங்கிட்டியே. எங்கடா வர்ற? காக்கா என்கிட்ட பணம் எதுவுமே இல்லக்கா. அந்த ஒரு தடவை பொறுத்துங்கக்கா, அடுத்த தடவை தந்துடுறக்கா. எங்கடா பணம்? நிஜமா ஒண்ணுமே இல்லக்கா. மாடு வித்தியேடா? இல்லக்கா விக்கலக்கா. மாட்டை வித்துட்டு பணம் இல்லன்றியா நீங்க? இல்லக்கா பணம் இல்லக்கா. பணம் இல்ல? இல்லக்கா. இல்ல இல்லக்கா. கா இது என்னடா இது? வேற ஆளு பணம். என்னடா இது? ஏய் பணம் இல்ல நான் சொல்றேன்.
இன்னைக்கு எப்படி பணத்தை எடுக்க போறியா இல்ல கால்ல விழுந்து கெஞ்சி அழுது மன்னிப்பு கேட்டு அடுத்த மாசம் தரேன்னு சொல்ல போறியா? அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுக்கா, கொஞ்சம் உள்ள வரீங்களா? எதுவா இருந்தாலும் இங்க வச்சே சொல்லு. அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கா. வச்சுக்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கணக்கை செட்டில் பண்ணிடுறேன்க்கா. டேய், இப்படி சொல்லியே உன் 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்ட இல்ல நீயே? இந்த கல்யாணத்தை என் பணத்தை கொடுத்துட்டு பண்ணு. உங்களுக்கு கொடுத்துட்டா கல்யாண செலவுக்கு பணம் வேணுமாக்கா? கல்யாணத்தை தள்ளி வையே. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்களாக்கா? பணம் கொடுக்கலன்னா நான் ஒத்துக்க மாட்டேனே. மாப்பிள்ளை வசதியான இடம், இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் கிடைக்காதுக்கா. ஏண்டா, என்கிட்ட கடனை வாங்கிட்டு கடையை போடுவ, இதுல வர்ற லாபத்துல குடிப்ப, சூதாடுவ, உன் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணுவ, சொத்து சேர்ப்ப, ஆனா என் பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டா இல்ல நீயே? எந்த ஒரு நியாயம்டா இது? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். நீங்க பண்ண வேண்டியதை பண்ணிடுங்க. அக்கா வேணாக்கா, சொல்லுவதை கேளுங்கக்கா. அண்ணே 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 ஒன்றும் செஞ்சிடாதீங்க. ஒன்றும் செய்யாதீங்க. ஹலோ, என்னடா காசு கொடுக்கலையா? காதை சேர்த்து அறைய வேண்டியதானடா. நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? 2 லட்சம். அவன் இடம் என்ன 10 லட்சம் பெருமை? அசலும் வட்டியும் சரியா இருக்கும். நம்ம பேருக்கு மாத்தி எழுதி வாங்குற வழியை பாரு. இவனை வெளியே இழுத்து தள்ளிட்டு கதவு பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துருங்கண்ணே. அக்கா அக்கா அவன் சொல்லுவேக்கா. அக்கா 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 அவன் தம்பி மாதிரி பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. இது லோக்கல் பிரச்சனை, நாம அமைதியா போயிடலாம். ஏதாவது பேசி நம்ம போலீஸ்னு காட்டிக்க வேண்டாம். நாம இதுக்காக வரல. ஏதாவது கேட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம வந்தவளை கெட்டு போயிடும். அவ ஏதோ பொம்பளை தாதா மாதிரி தெரியுது. வா போயிடலாம். டேய், திருப்பரங்குன்றத்து சரவண காசு தரணும். அவன் குடுக்கலன்னு வையே, கடையை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துரு. என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. வண்டி ஏறா. நாம இந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போறதா? இப்படியே போலாம். ரவினே, என்னம்மா வசூல்லாம் முடிஞ்சிருச்சுல? வேலை ஒன்றும் இல்லைல்ல? கோர்ட்டுக்கு போகணுமா? கோர்ட்டுக்கா? என்ன கேஸு? சண்முகம் கேஸ்மா. வாய்தா வாங்க சொல்லுங்கண்ணே. அம்மா ஏற்கனவே பல வாய்தா வாங்கியாச்சுமா. இன்னைக்கு நம்ம வாய்தா கட்டோம்னா கேஸ் நமக்கு சாதகமாக இருக்காதுமா. அது பெரிய சிக்கலாயிருமா. சரி, கோர்ட்டுக்கு போங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். டிரைவர் கோர்ட்டுக்கு போப்பா. சுப்பிரமணியை கூப்பிடுங்க. சுப்பிரமணி சுப்பிரமணி சுப்பிரமணி. வணக்கம் ஐயா. சுப்பிரமணி என்னோட கட்சிக்காரங்க ஐயா. அவருக்கு உடம்பு சரியில்லை, வாய்தா வேணுங்க ஐயா. அடுத்த மாதம் 15ஆம் தேதி வாய்தா போட்டிருக்கு. நன்றிங்கய்யா. அடுத்து சண்முகம். சண்முகம் சண்முகம் சண்முகம். யுவரானர், நெல்பேட்டை ரைஸ் மில் ஓனர் திருவேங்கடத்தை கொலை செய்த சாட்சியத்தை நேர்ல பார்த்ததா போலீஸ் தரப்புல ஆஜர்படுத்தியிருக்காங்க. அந்த சாட்சியை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுமாய் கன கோட்டார்களை தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவரானர். என்னோட வக்கீல்னு வரல, வந்தோன்னு விசாரிக்க சொல்லுங்க ஐயா. யுவரானர், இந்த வழக்கில் இவருடைய வக்கீல் எப்போதுமே ஆஜராகிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் வாய்தா வாய்தா வாய்தானே கேட்டுக்கிட்டு சாட்சிகளை கலைக்க பார்க்குறாங்க. அது மாத்திரம் இல்லை யுவரானர், சாட்சிகளை மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யுவரானர், குற்றவாளி தரப்புல வக்கீல் வரலன்ற காரணத்திற்காக நீங்க விசாரணையை தள்ளி வைக்க கூடாது. அதுக்கு அவசியம் இல்லை யுவரானர்.
சாரி யுவர் ஆனர், தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும். அரசு தரப்பு வக்கீல் சாட்சியை விசாரணை செய்யலாம். நெல்பேட்டை ரைஸ் மில் ஓனர் திருவேங்கடத்தை இவர் கொலை செய்ததை நீங்க பாத்தீங்களா? கொலை செஞ்சதை நான் பார்த்தேன் சார். போலீஸுக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். போலீஸ் வரதுக்குள்ள ஓடி போயிட்டார் சார். சந்தேகம் இல்லாம இவர்தானா? இவரே தான் சார், நான் பார்த்தேன். யுவர் கொலை செய்யப்பட்ட திருவேங்கடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்ப உயிரோட தான் வந்திருக்கார். இவர் தான் கொலை செய்தாருன்னு அவர் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் தான் அவருக்கு உயிரே போயிருக்கு. கொலை செய்யப்பட்டவரும் இவர் தான் குற்றவாளின்னு சொல்லியிருக்கின்றார். நேரில் பார்த்த சாட்சியங்களும் இவர் தான் கொலை செய்தார் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து இவர்தான் குற்றவாளி என தீர்மானித்து தக்க தண்டனை அளிக்க வேண்டுமாய் கன கோட்டாரர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், என்னோட வாதத்தை கேட்காம நான் சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணாம தீர்ப்பு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாரு பிபி. அவருக்கு ஏதோ அவசர வேலை இருக்குது போல இருக்கு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், இதை ரெண்டு வச்சு மட்டும் தீர்ப்பு சொல்லிட முடியாது யுவர் ஆனர். நான் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யணும், அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும். எஸ், பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். உங்க பேர் என்ன? நல்ல கண்ணு மேடம். நல்ல கண்ணுன்னு பேர் வச்சிருக்கீங்க, கண்ணாடி போட்டிருக்கீங்க. யுவர் ஆனர், தேவையில்லாத கேள்விகளை கேட்டு சாட்சியுடைய மனசை புண்படுத்துறாங்க. நான் கேட்கிற கேள்விக்கும் வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவசரப்படுறாரு பிபி. பொறுங்கய்யா, ஏன் அவசரப்படுறீங்க? என்ன வேலை பாக்குறீங்க? சினிமா தியேட்டர்ல ஆபரேட்டரா இருக்கேன். நைட் ஷோ விட்டு வீட்டுக்கு போகும்போது இவர் கொலை செஞ்சதை பார்த்தேன். தினமும் நைட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போவீங்களா? வாரத்தை ஒரு நாள் லீவ் எடுத்துக்குவேன். மற்ற நாளெல்லாம் நைட் ஷோ முடிஞ்சுதான் வீட்டுக்கு போவேன். தியேட்டர்ல ஆபரேட்டர் வேலை பார்க்கறதுனால தினமும் 3 ஷோ 4 ஷோ படம் பார்க்கணும் இல்லையா? என் பொழப்பே அதானே மேடம். படம் போட்ட அன்னைக்கு தான் முழுசா நான் அதை பார்ப்பேன். நல்ல படமாக இருந்தால் அடிக்கடி பார்ப்பேன், இல்லைன்னா நடுவில் பார்ப்பேன். சில நேரங்களில் அருவ படமாக இருக்கும், ரீலை மாட்டி விட்டுட்டு ஓரமாக போய் உட்காந்துருவேன். நீங்க ஆபரேட்டர் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் கண்ணில் பிரச்சனை வந்து கண்ணாடி போட்டிங்களா? இல்லை, அதுக்கு முன்னாலே ப்ராப்ளம் இருந்தது. ஆபரேட்டர் வேலைக்கு சேர்ந்து தான் அதிகமாகிடுச்சு. அதனால தான் கண்ணாடி போட்டேன். கண்ணாடி போட்டு பார்த்தா தான் கிளியராக தெரியும், இல்லைன்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் தெரியாது. வீட்டில் தூங்கும்போது கூட கண்ணாடி போட்டு தான் தூங்குவீங்களாக்கும்? தியேட்டரில் வேலை பார்க்கும்போது, படிக்கும்போது, டிவி பார்க்கும்போது அப்போல்லாம் கண்ணாடி போட்டுக்குவேன். மற்ற நேரங்களில் போட மாட்டேன். நைட் ஷோ முடிஞ்ச உடனே கழட்டி பேக்கில் வச்சுக்குவேன். அப்போ நைட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப கண்ணாடி போட மாட்டீங்க? போட மாட்டேன். கண்ணாடி போடலன்னா உங்களுக்கு அஜித்துக்கும் விஜய்க்கும் வித்தியாசம் தெரியாது. அப்போ கொலை செஞ்சது இவர்தான் எப்படி கரெக்டா சொன்னீங்க? சொல்லுங்க, எப்படி இவர்தான் கொலை செஞ்சாருன்னு சரியா சொல்றீங்க? இவர் கொலை பண்ணும்போது கண்ணாடி போட்டிருந்தேன். நைட் ஷோ முடிஞ்சதும் கண்ணாடியை கழட்டி பாக்கெட்ல வச்சுக்குவேன்னு இப்பதானே சொன்னீங்க. கரெக்டா சொல்லுங்க, கண்ணாடிய போட்டிருந்தீங்களா போடலையா? அது ரொம்ப நாளாச்சு, சரியா ஞாபகம் இல்லை. நைட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எதுல போவீங்க? தியேட்டர் இருந்து வீடு பக்கத்துல தான் இருக்கு, நடந்தே போயிடுவேன். அந்த நேரத்துல போறதுக்கு பயமா இருக்காதா? படம் முடிஞ்சு போறவங்க கூட்டமா போவாங்க இல்ல? அந்த கூட்டத்தோட கூட்டமா நீங்களும் போயிடுவீங்க. ஆமா, கூட்டத்தோட கூட்டமா போவீங்கன்னு சொன்னீங்களே, ஆனா கொலைய உங்களை தவிர வேற யாருமே பார்க்கலையே, அது எப்படி? இப்ப கண்ணாடி போட்டிருக்கீங்க, கூண்டுல நிக்கிற இவரை கிளியரா தெரியுதா? தெரியுது. கண்ணாடிய கழட்டிட்டு பாருங்க. இப்ப தெரியுதா? தெரியல. கொலை செஞ்சது மட்டும் இவருதான் எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இவர் மாதிரி தான் தெரிஞ்சது மேடம். இவர் மாதிரி தெரிஞ்சது, ஆனா இவர் இல்ல. இவராத்தான் இருக்கும் மேடம். இவராத்தான் இருக்கும், ஆனா இவர் இல்ல. இவரா இல்லையா அது மட்டும் கரெக்டா சொல்லுங்க. யுவர் ஆனர், கண்ணாடி போடாம இவருக்கு எதுவுமே தெரியாது. கொலைய பார்த்தேன்னு சொன்ன நேரத்துல இவர் கண்ணாடி போடலைன்னு வேற சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நைட் ஷோ முடிஞ்சு பல பேர் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா கொலையை இவர் மட்டும்தான் பார்த்திருக்கிறாருன்னு போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. வேற யாருமே பார்க்காம இருந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
யாருமே பார்க்கலன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருமே பார்க்கல, அதுதாங்க ஐயா உண்மை. என்ன, நெல்பேட்டை ரைஸ் மில் ஓனர் கொலை நடந்தப்போ யாருமே ரோட்ல இல்ல. எல்லாருமே நைட் ஷோ முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க. கொலை பண்றவன் பல பேர் பாக்குற மாதிரியா கொலை செய்வான்? இவரு போலீஸால செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சிங்க ஐயா. ஏன் கட்சிக்காரன் நிரபராதி. அவரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞர் திலகவதியின் வாதம் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்கிறது. போலீஸ் தரப்பில் கொண்டு வரப்பட்ட சாட்சியும் தெளிவாக இல்லை. சண்முகம்தான் அந்த கொலையை செய்தார் என்பதை போலீஸ் தரப்பு சாட்சியத்தால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. அவரை தவிர கொலையை பார்த்ததற்கான வேறு சாட்சியங்கள் யாரும் இல்லாத காரணத்தால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து சண்முகத்தை விடுதலை செய்து தீர்ப்பளிக்கிறேன். சார், சென்னையிலேருந்து இன்ஸ்பெக்டர் பழனி, இன்ஸ்பெக்டர் தனலட்சுமி உங்க 2 பேரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். அனுப்பிச்சிருக்கா சார்? எஸ். டிஜிபி செந்தமிழ் அரசு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சார். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. சார். எஸ். ஐ எம் பழனி. ஐ எம் தனலட்சுமி. ஒரு கேஸ் விஷயமா டிஜிபி மேடம் அனுப்பி வச்சாங்க. உங்களை பார்க்க சொன்னாங்க சார். டாக்டர் வசந்த்னு ஒருத்தனை மேடத்தோட ஹஸ்பண்ட் கொலை வழக்கில் லிங்க் இருக்கிறதா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சோம். அவனுக்கு யார் யார் கூட தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்கொயரி பண்ணணும்னு கொண்டு போகும்போது அவனை எஸ்கேப் பண்ண வச்சோம். அது எங்களோட பிளான்னு தெரியாம அவனும் எஸ்கேப் ஆனான். நாங்க அவனை ஃபாலோ பண்ணோம். அவர் லாரியில ஏறி மதுரைக்கு வந்தான். அதே லாரியில அவனுக்கும் தெரியாம நாங்க வந்தோம். மதுரையில இறங்கினா நாங்களும் இறங்கி அவனை ஃபாலோ பண்ணோம். ஆனா அவனை மிஸ் பண்ணிட்டோம். இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. அவனை கண்டுபிடிக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் சார். அவன் போட்டோ இருக்கா உங்ககிட்ட? இருக்கு சார். ஓ, டாக்டர் வசந்த். நான் வேணா டிஜிபி மேடத்தை பேச சொல்றேன் சார். நோ 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 நோ, இதுக்காக மேடத்தை நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு டீமை கொடுக்குறேன். நீங்க அவரை எந்த இடத்துல மிஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகன்னிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் ஓமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சர்வகர்ணாய நமஹ, ஓம் ஹேரந்தாய நமஹ, அன்னபூபஜாய நமஹ, சதாவித பரிமள பக்தபுஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஆனந்தகற்பூரநீராஜனம் சந்தர்சயாமி. ஓம் தேவர்ணஸ்வரி ஹவமராஜமுதயா ஆமவஸ்து ராஜதே त्वायामि ब्रह्मणा वर्धमानस्तरासा अस्ते यजमानो हगर्भेः अहेडमानो वरुणे अगोचरसहन्तमामोचे गङ्गे जयं एतत्सर्वं श्रीकृष्णार्पणमस्तु तत्सब्रह्मार्पणमस्तु अशोकावधुरामाय அந்த டாக்டர் வசந்தை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா மேடம். ஒரு தீவிரவாதியாவும் இல்ல, ஒரு கிரிமினலாவும் இல்ல, சாதாரண டாக்டரா இருந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் அவனை கண்டுபிடிக்க முடியல. மதுரையில் அவன் மக்களோட மக்களா கலந்துருக்கான் மேடம். மதுரையில இருக்கானா இல்ல மதுரையை விட்டு வெளியே போயிட்டானா? மதுரையை சுத்தி இருக்கிற அத்தனை செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். அதனால அவன் எங்கேயும் போயிருக்க முடியாது. நிச்சயமா அவன் மதுரையில தான் இருக்கான் மேடம். எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த டாக்டரோட போட்டோ அனுப்பிச்சாச்சா? இல்ல மேடம். ஊருக்குள்ள டாக்டரோட படம் போட்டு போஸ்டர் அடிக்க சொன்னேனே. இல்ல மேடம். ஏன் பண்ணல? அவன் அலர்ட் ஆயிட கூடாதுங்கிறதுனால பண்ணல மேடம். மிஸ்டர் மணவாளன், நீங்க சொன்னீங்களே மக்களோட மக்களா கலந்துட்டு இருக்கான்னு. அவன் போலீஸால தேடப்படுற குற்றவாளின்னு ஜனங்களுக்கு தெரியணும். யாராவது காட்டி கொடுக்கணும். இல்ல காட்டி கொடுத்துருவாங்கன்னு பயந்தா அவன் வெளியே வரணும். அதனால எல்லா ஸ்டேஷன்ஸ்க்கும் அவன் போட்டோஸ் அனுப்புங்க.
மதுரையில முக்கியமான இடங்களை போஸ்டர் அடிச்சு ஓட்ட சொல்லுங்க. பர்டிகுலரா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், சினிமா தியேட்டர்ஸ், அப்புறம் ஹோட்டல்ஸ், மீனாட்சி அம்மன் கோயில் ஏரியா எல்லா இடத்துலயும் ஓட்ட சொல்லுங்க. ஓகே மேடம். முக்கியமான இடங்கள்ல மஃப்டில ஆள் போடுங்க. ஓகே மேடம். அரசியல் பேக்ரவுண்ட் உள்ள வீடுகள் அவன் தலைமறைவா இருக்கலாம். அப்படி சந்தேகப்படுற வீடுகளா இருந்தாலும் அங்கே மஃப்டில ஆள் போடுங்க. ஓகே மேடம். நான் மதுரையில இருந்து சென்னைக்கு போறப்ப அவன் என் கூட வரணும். Within 2 days. Yes, ma'am. சொல்றோம்ல அப்புறம் உள்ள போயிட்டு என்னாச்சு வசந்த்? என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு தம்பி? ஐயோ என்னாச்சு வசந்த்? சுட்டுட்டாங்க. என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. ஜெயில தப்பிச்சு வரும்போது போலீஸ் என்ன சுட்டாங்க. ஐயோ ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டீங்களா? என்ன சொல்றீங்க வசந்த்? எதுக்காக தப்பிச்சு வந்தீங்க? என்ன அவனா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? எனக்கு சத்தியமா தெரியாது. ஐயோ அக்காக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க ஏன் டென்ஷன் ஆகணும்? அவங்க சொல்லி தானே நீ லெட்டர் எழுதின. அதுதான் நான் செஞ்சேன். நான் அப்படி தப்பிச்சு வர சொல்லி லெட்டர் எழுதலையே. எனக்கு அப்பவே தெரியும். அந்த ஜிஜேவை நம்பாதன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா ஏதோ ஒரு வில்லங்க வந்துருச்சு. இப்ப அக்காக்கு தெரிஞ்சா என்ன பண்ண? என்ன அக்கா? அது வந்து அதான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டான்ல. வாசல்லையே உட்கார வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? உள்ள கூட்டு போங்க. வாங்க வசந்த். கால்ல என்ன? அக்கா அது வந்து போலீஸ் சுட்டுட்டாங்கக்கா. அக்கா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கக்கா. ஏன் அவனே டாக்டர் தானே, பாத்துக்க மாட்டானா? என்ன பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும். உள்ள கூட்டு போ. அம்மாடி சீக்கிரமா டாக்டர் வர சொல்லுமா. போங்க. ரவீனே. என்னம்மா என்னாச்சு? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டான். நமக்கு நேரம் சரியில்லை. போலீஸ்காரங்க காலில் வேற சுட்டிருக்காங்க. டாக்டருக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. சரிம்மா. டாக்டர் வந்துட்டாருமா. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் மற்ற வேலையை பார்க்குறேம்மா. என்ன நடந்ததுன்னு இப்பவாது சொல்லுங்க வசந்த். நீ லெட்டர்ல எழுதி இருந்ததான் நான் செஞ்சேன். நான் எழுதின லெட்டரை படிச்சிருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சு வந்திருக்க மாட்டீங்க. தப்பிச்சு வர சொல்லி தான் லெட்டர் எழுதி இருந்தேன். நான் அப்படி எதுவுமே எழுதல. நீங்க வெளிய வரதுக்கு நாங்க எப்படியாவது ஏற்பாடு பண்றோம். அது வரைக்கும் போலீஸ்ல உண்மையை சொல்லிடாதீங்கன்னு தானே நான் எழுதிருந்தேன். நீ சொன்ன மாதிரி எதுவுமே அந்த லெட்டர்ல இல்ல. அப்போ என்ன நடந்திருக்கும்? நான் சொல்றேன். ஏன் அவர் தனியா நிக்க மாட்டாரா? யாராவது தாங்கிட்டு நின்னாதான் நிப்பாரா? போ. சரிக்கா. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இவ எழுதின லெட்டர் உனக்கு கிடைக்கல. யாரோ பிளான் பண்ணியே லெட்டரை மாத்தி வச்சிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே நடக்கணும்னு மாத்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே நீ நடந்திருக்க. ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு ஜீப்ல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்க.
அவங்க காலில் சுட்டிருக்காங்க. காலில் சுட்டவங்களுக்கும் உன் நெஞ்சில் சுட எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் அவங்க அப்படி செய்யலை. ஏன்னா நீ தப்பிச்சு எங்கே போறன்றது அவங்களுக்கு தெரியணும். அவங்க நினைச்ச மாதிரியே நீ நேரா இங்கே வந்துட்ட. திலகா, இதுல தம்பிய குத்தம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லம்மா. எவனா எழுதுனதா நினச்சி வந்திருக்காரு. இதை பாருமா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமே நடக்க போறத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சேன்னா. போலீஸை பற்றி உனக்கு தெரியாதுமா. டாக்டர் ஐயாவை வச்சு எப்படியும் நம்மளை தேடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா என் உயிரே போனாலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். உன்னை அப்படி விட்டுற முடியாதேப்பா. என் தங்கச்சி உன்னை காதலிச்சிட்டா. உங்க 2 பேரையும் காப்பாற்ற வேண்டியது ஏன் பொறுப்பு. எவனா தம்பியை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடுமா. வேண்டாம்மா. ஏமா சாப்பாடு வேண்டாங்கிற? சாப்பாடு வேண்டான்னு சொல்லலம்மா, இங்க வேண்டான்னு சொன்னேன். அவரை காப்பாத்தணும்னா இங்க தானே இருக்கணும். ஆபத்தை பக்கத்திலேயே வச்சுக்க சொல்றியா? அப்போ எங்க தங்க வைக்கிறது? ரைஸ் மில்லுக்கு அனுப்பு. சாப்பாடு? ஏண்டி, இவ்வளவு ஏற்பாடு பண்றவளுக்கு சாப்பாடு கொடுக்க தெரியாதா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நீயும் அவனும் சந்திச்சுக்கவே கூடாது. நீ எக்காரணத்தை கொண்டும் ரைஸ் மில்லை விட்டு வெளியே வரவே கூடாது. முத்து, பாத்து இப்போ என்னால் நல்லா நடக்க முடியும். இல்ல தடுமாறினீங்க அதான். டாக்டர், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க சாப்பிட்றதுக்கு. பிராண்டி விஸ்கியை தவிர எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கிடுறேன். மொத்தத்தில் எனக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி தர மாட்டீங்க. சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி, எனக்கு ஏதாவது தேவைன்னா நான் அப்புறமா சொல்கிறேன். அப்போ வாங்கினு வா. இப்போ முத்துன்னு ஒரு குரல் கொடுங்க, உடனே ஓடி வந்து நிற்கிறேன். ஹலோ, சொல்லுங்க வசந்த். நான் உன்னை பார்க்கணும். இவனா என்ன விளையாடுறீங்களா? அக்காக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். தெரிஞ்சாதானே? ப்ளீஸ், நீ என் பக்கத்துலேயே இருக்கணும். இவனா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க வசந்த். வேண்டாம், கொஞ்ச நாள் போகட்டுமே. இங்க பார், நீ சொல்றது எதுவுமே நான் கேட்க தயாரா இல்லை. எனக்காக கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போயேன். வசந்த், சொன்னா கேளுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் யவனா, ப்ளீஸ், எப்படியாவது இங்க வந்துடுறேன். என்னை பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ வா. எப்படி? எப்படியாவது வா. சரி, வரேன். வாங்கம்மா. வசந்த் எங்க? உள்ள இருக்காருமா. வசந்த், எதுக்கு வர சொன்னீங்க? அம்மா, அக்கா உங்களை இவரை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வா. இல்லம்மா, அது வந்து. போடா. சரிம்மா. சொல்லுங்க வசந்த், எதுக்காக என்ன வர சொன்னீங்க? உன்கிட்ட பேசுறதுக்கு வர சொன்னேன். என்ன பேசணும்? ஏன் அதை போன்லயே கேட்டுக்கலாமே. எதுக்காக எவ்வளவு தூரம் வரணும்? உனக்கும் என்ன பார்க்கணும் போல ஆசை இருக்குல்ல, அப்படியே அதை மறைக்கிற. யாருக்காக எவனா? இத பாருங்க வசந்த், ஏற்கனவே என்னால நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனைனா வேண்டாம் வசந்த். அதை பத்தி நானே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? சொல்லுவீங்க, என் நிலைமையில நீங்க இருந்தா அப்படிதான் பண்ணுவீங்க. எவனா, ரொம்ப டென்ஷனா இருக்கு. அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. என்ன? எங்கேயாவது நம்ம வெளியில போகணும். வெளியிலயா? எங்க போலாம்? நைட் ஷோ, சினிமாக்கு. நைட் ஷோக்கா? நான் இங்க வந்தது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்.
அதுல சினிமாக்கு வேற நான் வரலப்பா. உனக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். எனக்காக நீ சினிமாக்கு வர மாட்டியா? என்ன யோசிக்கிற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வசந்த். எவனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல சினிமாக்கு நம்ம 2 பேர் போறது தான் சுவாரஸ்யமா இருக்கும். லைஃப்னா ஒரு த்ரில்லிங் வேணாமா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ வா. ஓகே. ஹலோ சார், நான் முத்துவேல் பேசுறேன் சார். நான் நீங்க தேடிட்டு இருந்த டாக்டர் சினிமா தியேட்டருக்கு வந்திருக்கிறாப்ல சார். அவன்தானா? அவன்தான் சார். கன்ஃபார்மா தெரியுமா? போட்டோவை பார்த்துட்டு தான் நான் கன்ஃபார்மா சொல்றேன் சார். அவர் தான் வந்திருக்கிறாப்ல. கூடவே ஒரு பொண்ணு வேற வந்திருக்கு சார். ஓகே, நீங்க அங்கேயே இருங்க, நான் மேடத்துக்கு இன்ஃபார்ம் பண்றேன். எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். மேடம், நான் பழனி பேசுறேன் மேடம். சொல்லுங்க பழனி. டாக்டர் வசந்த் அவங்க கூட ஒரு பொண்ணும் லோக்கல் தியேட்டர்ல நைட் ஷோ சினிமா பார்த்துட்டு இருக்காங்க மேடம். கன்ஃபார்ம்டா டாக்டர் வசந்த் தெரியுமா? கன்ஃபார்மா அவன் தான் மேடம். கஃப்டில இருக்க இன்ஃபார்மர் ஃபோன் பண்ணி சொன்னார் மேடம். உள்ள போய் அரெஸ்ட் பண்ணுவா மேடம்? இல்ல வேண்டாம். அவசரப்பட்டு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க. திடீர்னு தியேட்டருக்குள்ள போனா என்னமோ ஏதுன பரபரப்பாயிடுவாங்க. அவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். டிக்கெட் செக் பண்ற ஆளுங்க மாதிரி உள்ள போ சொல்லுங்க. நம்ம ஆளுங்களை போய் கரெக்டா பார்க்க சொல்லுங்க. ஓகே மேடம். யாருக்கும் சந்தேகம் வராதபடி மூமெண்ட்ஸ் இருக்கணும். என்ன வகையிலும் அவன் எஸ்கேப் ஆகக்கூடாது. எஸ் மேடம். அவன் தானே உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். ப்ரொசீட். டிக்கெட்டு 2 டிக்கெட் காமிங்க சார். சரி போங்க. டிக்கெட் காமிங்க. போமா. போலாம். உங்க டிக்கெட் காமிங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க சார்? தியேட்டர் வாசப்படியில் இருக்கேன் சார். தியேட்டர் வாசப்படலையா? நாங்களும் தியேட்டர் வாசப்படில் தான் நிக்கிறோம். நான் உள்ள இருக்கேன் சார். அப்படியா? சரி, வரோம். சொல்லுங்க சார். சார், இவர் இருக்காரான்னு பார்க்கணும். சார், நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் சார். இவன் பெரிய கிரிமினல் சார். இவன் தியேட்டருக்குள்ளே இருக்கான்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். பொதுமக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய் நாங்கள் தேடிக்கிறோம் சார். ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சார். நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ சார். பரவாயில்ல. என்னப்பா மறுபடியும் இருக்கா சார்? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்லை. செக்ஸ் படம் எடுத்து நெட்ல விட்டியா? இல்லை. பின்ன என்னதான் தப்பு பண்ண? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். இவங்கெல்லாம் மெட்ராஸ் இருக்கிற டாப் 10 ரவுடிஸ். பீஸ் ஆக்கிடுவானுங்க.
முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும். சிங்கம் சிங்களா தான் வரும். என்ன நடந்துட்டு இருக்கு? கன்ஃபார்மா உள்ள இருக்கா மேடம். இன்டர்வல் டைம்ல கூட்டத்தோட வெளியே போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே மேடம். பொதுமக்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஓகே மேடம். மஃப்டியில இருக்கிறவங்கள உள்ள அனுப்புங்க. ஓகே மேடம். எந்த பிரச்சனையும் வராம பாத்துங்க. ஓகே மேடம். ஓகே ஓகே ஓகே. டேக் கேர். நான் போற பாதை சிங்கப்பாதை. வெளியில வந்துரு. நான் இப்படி போறேன். டேய் முத்து அண்ணா முத்தி பாத்துக்காங்க. அம்மா யார் வராங்க? அம்மா என்னம்மா சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியாம்மா? சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? எனக்கு வேண்டாம். எவனா சாப்பிட்டாளா? மகா சாப்பிட்டாளா? மகா சாப்பிட்டாம்மா. எவனாக்கு சாப்பாடு வேண்டாம் போல இருக்கு. அவ இன்னும் சாப்பிட வரல. ஏன் சாப்பிடல? மகா அக்கா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. எவனா சாப்பிட்டாளா? தெரியலையேக்கா. எனக்கும் எதுவும் தெரியாதுமா திலகா. எங்க அவ? கூப்பிடு. அக்கா அவ மாடியில இல்ல. எனக்கு தெரியாதுமா. ரவினே என்னம்மா? ரைஸ் மில்லுக்கு போன போடுங்க. இருக்கானா அவங்க? என்னப்பா அவன் எங்க? அவன்கிட்ட கொடுப்பா. என்னது? சரி சரி போன வை. அவன் அங்க இல்லையாம்மா? தேட சொல்லுங்க ரெண்டு பேரையும். சரிம்மா. டேய் முத்து வண்டியா
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.